இனிமேல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் KFC சிக்கன் ஆர்டர் பண்ணவே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளாகவும் சுலபமாகவும் ஒரு கிறிஸ்பியான KFC சிக்கன் மெத்தடில் வந்து இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா லாலிபப்பில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, அதே டைம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நான் நார்மலாக லாலிபப் தான் செஞ்சேன். கடைசியாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை வச்சு சேர்த்து செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் கிடச்சிச்சு. ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான KFC சிக்கன் மெத்தடில் வந்து ஒரு கிறிஸ்பியான சிக்கன் வந்து லாலிபப் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பசங்க வந்து அப்படி போட்டோன்னு பொரிஞ்சு வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் வைக்கிற மாதிரி செம்ம கிறிஸ்பியான டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு 1 கிலோ லாலிபப் வாங்கிட்டேன். அதாவது லாலிபப்னா விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விங்ஸை வந்து நீங்கள் கடையில் வந்து கோழியோட அந்த இறக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படி உருட்டி வச்சிங்கன்னா லாலிபப் மாதிரி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நம்ம மசாலா பொருள் ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம், அதாவது சோள மாவு. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். இதில் 2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ லாலிபப்பு வந்து இது வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஒரு 1/4 கிலோ வந்து குழம்புல சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பேஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அதாவது லாலிபப்புக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து கரெக்டாக வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தால் அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கரண்டி வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் வந்து இந்த மேக்னேட் பண்ணும் போது தயிர் வந்து நல்லா புளிப்பு சுவையோடு இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டு ஒரு லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இதில் சூப்பராக வந்து கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப சுவை அதிகரிக்கக்கூடும். இந்த லாலிபப்பு பார்த்திங்கன்னா நார்மலான லாலிபப் மாதிரியே தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த லாலிபப் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு க்ரீமியான ஒரு மிக்சராக நமக்கு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம 3/4 கிலோ வந்துட்டு லாலிபப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சிக்கனோட விங்ஸை அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சிருங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் கூட ஃப்ரீசரில் கூட வச்சிடலாம். இப்போ இது அப்படியே 2 மணி நேரம் இருக்கும். அடுத்து நம்ம இதில் சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான சீக்ரெட்டான பொருள் தாங்க கார்ன். அதாவது பானிபூரியில் மேலே கார்ன் சேர்ப்பாங்க பார்த்தீங்களா, இது ரொம்பவே விலை கம்மி. இதை வாங்கி வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடியிலேருந்து 2 கைப்பிடி போட்டு நான் வந்து இந்த அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். நல்லா இதில் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி இப்போ நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்க இந்த கார்ன் அதாவது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னை வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக பெரட்டி ஒன்றா வைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக KFC சிக்கன் டேஸ்ட்டுக்கு வந்து வரும். ரொம்ப சூப்பராக பசங்க வந்து நல்லா மொறுன்னு வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து சிக்கன் லாலிபப் செய்கிற மாதிரியே செஞ்சு கூட இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து டிப் பண்ண உடனே வந்து நீங்கள் போட்டுடலாம். நல்லா வந்து ஊறி இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சோடனே இதில் போட்டு பொரிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான KFC சிக்கன் மெத்தடில் ஒரு கிறிஸ்பியான சிக்கன் லாலிபப் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து லைட்டாக வந்து உதிர்ந்தாலும் வந்து ஃபுல்லாகவே வந்து ஓவரால் கவர் ஆகி தான் உங்களுக்கு பொரியும். அப்போ பசங்க சாப்பிடும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரே மாதிரி சிக்கன் லாலிபப் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த சிக்கன் லாலிபப் வந்து செம்ம சூப்பராக மாசாக செஞ்சு இதை பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த ஒரு சூப்பரான KFC மெத்தடில் இந்த சிக்கன் லாலிபப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இப்போவே இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.